எங்க நேற்று சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஃபோன் பண்ணும்போது ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னீங்க. ஆனால் வீட்டுக்கு வரதுக்கு 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன் அவ்வளோ லேட்டு? ஆமாம், எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு பாய் சிக்கன் 65 மாதிரி சோயா 65 விற்பார். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே எப்பயுமே கூட்டமாக தாமா இருக்கும். நேற்று ஒரு 1/2 hour மேலே வெயிட் பண்ணியிருப்பேன். கடைசியில் தீர்ந்து போச்சுமா. பார்த்தீங்களா, தனியாக சாப்பிட நினச்சா இப்படி தான் ஆகும். சரி, சோயா 65 வேணும்னா என்கிட்ட கேட்டிருந்துருக்கலாம்ல. ஹே, நீ சோயா 65லாம் செய்வியாமா? இருங்க, செஞ்சே கொண்டு வரேன். சோயா 65 செய்ய சுடு தண்ணியில கொஞ்சமா கல்லுப்பு, சோயா சங்க்ஸ் ஒரு கப்பு போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் தண்ணி நல்லா ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஊறினதும் சோயா சங்க்ஸை தண்ணில இருந்து நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இதோட கொஞ்சமா மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா உப்பு, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா கலந்துக்கலாம். மசாலாலாம் சோயா சங்க்ஸோட நல்லா கோட் ஆனதும் இதோட நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்ப இதோட அரை எலுமிச்சம் பழத்தை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்ப இந்த மாவு சோயா சங்க்ஸ்லாம் நல்லா ஒன்னா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க. இப்ப சூடான எண்ணெயில நம்ம கலந்து வச்ச இந்த சோயா சங்க்ஸை ஒன்னொன்னா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சோயா சங்க்ஸ் லைட்டா கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறும். இப்ப இது நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். கடைசியா நம்ம எண்ணெயில கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான சோயா 65 ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. உங்களுக்கான விடுகதை: சுற்றி சுயல்வான் வீர விளையாட்டாக இருப்பான், அவன் யார்?